ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேங்கி ஒன் ஷாட் நேம் இன்னசென்ட் லவ் சுகர் பேபி. ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பரான கிம் டே சுஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே சிஸ். அப்புறம் இந்த நாள்லேருந்து இனி வர எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கு. அப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட ஹாப்பினஸை இழக்காதீங்க. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ டேங்கி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த இடத்துல ஒரு பையன் அப்படியே நின்றுட்டுருக்கான். மனசுக்குள்ளேயே எனக்கு இந்த லைஃப்பை வாழவே பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெயின் வந்து என்னை மோதிரும், என்னோட லைஃப் இதுக்கப்புறம் நான் வாழ போகிறதில்ல, என்னோட லைஃபுக்கு இந்த எண்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறான். அப்போது தூரத்தில் ஒரு மாடு அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகுது. பார்த்த இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுது. அப்படியே நின்னாயிரான் ஷாக் ஆகி. இதை தூரமாக இருக்க ஒரு பையன் பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ட்ராக்கில் இறங்கி பிடிச்சி இழுத்துடுறான். இந்த ஷாக்கில் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அந்த பையன், இந்த இழுத்த பையன் மேலேயே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆம்புலன்ஸ் வருது, அப்படியே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது அந்த பையன் தான் கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அவனுக்கு கால் வருது. அவங்க அம்மா தான், நீ இன்னுமே ஊருக்கு வரலையா? நீ வருவேன்னு நாங்கள் இங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, என்னால் வர முடியாதும்மா, நான் வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னப்பா சொல்கிற, என்னாச்சு? அது ஒரு பர்சனுக்கெல்லாம் இல்லைம்மா, ஒரு மாடு தான் இறந்து போச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுட்டு இருந்த பையன் அப்படியே ஷாக்கில் மயங்கி விழுந்துட்டான். அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் யாராவது இருந்தா விட்டுட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எங்கள் அம்மாவும் சரிப்பா, நீ பத்திரமா இரு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்குன்னு ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கான் இல்லையா, அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே அந்த டாக்டர்கிட்ட கேட்குறான், என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி. அம்மா, இவர் யார், இவரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்களா. டாக்டருமே, நீங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இது ஏதாவது கேஸ் ஆகிற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீக்கும் இது கரெக்டாக தோணுது. ஸோ போலீஸ்க்குமே ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்களா. பார்க்குறாங்க, அந்த பையனோட கைரேகை அப்புறம் இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணுங்கள், எனக்கு யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அவனோட டீட்டெயில்ஸ் அப்படியே வருது. ஆக்சுவலி நம்ம சுகா மேலே 2-3 கேஸ் இருக்கும். ஸோ இதனால் அவனோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே சர்ச் பண்ணுறாங்களா. வீக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு கேங்ஸ்டரோட அடியாளாக இருந்திருப்பான். இதுக்கப்புறம் அவனை அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் கேஸில் மாட்டி ஜெயிலுக்குமே போயிட்டு வந்திருப்பான். இவன் நேரு தான் ரிலீஸே ஆகியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. வீக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இவன் 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 அப்படின்றானா. ஆமாம், நீங்கள் பார்த்துருங்க, இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் நம்ம வீக் அங்கேருந்து போகவுமே மனசு வரல, ஏன்னா அப்படி இருக்கான்ல. இவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவரோட பேர் மின்யூங்கி, இவருக்கு பேரண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது, இதுக்கப்புறம் இவர் யாரையும் பார்த்துக்க போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. போலீஸ்கிட்ட தான் அதை விடுறாங்க. பட் போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு கேங்ஸ்டர், இவனெல்லாம் எப்படி பார்த்துக்கிறது, இவனை சுட்டு தான் தள்ளணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவ்வளோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. வீக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சுகா இருக்கான்ல, அவனுமே லைட்டாக கண்ணை முழிக்கிறான். முழிச்சு பார்க்குறான், எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. குழந்த மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு என்னாச்சு, இவர் ஏன் இப்படி அழுகுறாரு அப்படின்னு கேட்குறான். தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்லாம். ஸோ ஒரு மாதிரி பாவமாக வச்சுக்கிட்டு, என்ன பண்ணுறீங்க, என்ன இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்போ அங்கே டாக்டர்லாம் பார்க்குறாங்க. போலீஸுங்க திருன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா அந்த போலீஸ்க்கு சுகாவை நல்லாவே தெரியும். இவன் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறான், டே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்களா. டக்குன்னு பயந்துடுறா சுகா. ஒரு கத்துல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கானா. இதை பார்க்க வீக் கஷ்டமாக இருக்குது. அதுவே டாக்டருமே கண்டுபிடிச்சிடுறாரு. கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு போகிறாங்க. தான் பக்கத்துலேயே இருக்கான். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறானா. அப்போது சுகா இருக்கான்ல, வீயோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி அழகாக விளையாடிட்டு இருக்கான். பார்க்குறான், இவன் என்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான், இவனை போய் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இவங்க வேற யாராவது பார்த்து சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நின்றுருக்காங்க. அப்போ தான் டாக்டர் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அப்பயுமே போய் அப்படியே ஒட்டு கேட்குறான். ஆக்சுவலி நம்ம சுகாவுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படியே சின்ன வயசு சுகாவாக மாறிட்டான். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இவன் குழந்த மாதிரி, இவனை நீங்கள் எந்த ஒரு அரெஸ்ட்டோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது, அப்படி பண்ணிங்கன்னா
உங்கள் மேலே தான் கேஸ் விழும், இவரை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இருக்காங்க இல்லையா, இவன் ஒரு அக்யூஸ்டு, இவனை எப்படி நாங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் டக்குன்னு நடுவில் வந்து, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்ன அக்யூஸ்டா, அப்போ முன்னாடி இருந்தவர் தான், அவர் திருந்தி தானே ஜெயில் விட்டு வெளியே வந்தார், அப்போது நீங்கள் போலீஸில் கவர்மெண்ட்டில் அவரை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அது வந்து நிற்கிறாங்களா, அப்போ சொல்கிறான், டாக்டர் கிட்ட போய் கேட்குறான், இவரை நான் கூட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி. அந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க தான், இவனெல்லாம் கூட்டு போவதா, இவனை அடித்தாலும் நடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை, அவரை பார்த்தா அவங்களுக்கு நடிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கப்புறம் அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஏதோ 2 பேரும் பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தான் பார்க்கறதுக்காக போகிறாங்க. சுகா இருக்கான் இல்லையா, அப்படியே குழந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, அவர் என்னை கத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரா. டாக்டர் வந்து, ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஊசி போடுறேன், அது போட்டால் உனக்கு எல்லாம் சரியாக போயிடும், உனக்கு பயமே இருக்காது, ஓகேவா அப்படின்றாங்களா. அதுக்கு சுகா, எனக்கு வலிக்குமே அப்படின்றானா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என் அம்மா ஒரு டைம் என்னை கூப்பிட்டு வந்தாங்களா, அப்போ ஊசி போட்டு என்னை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டாக்டர் வந்து ஒரு சின்ன வயசில் இப்படி போட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கான். இப்போ நம்ம சுகா அப்படியே மைண்டில் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம சுகாவுக்கு 10 வயசில் நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸோ டாக்டர் கேட்குறாங்க, எந்த வயசில் உங்கள் அம்மா உன்னை விட்டு போனாங்க அப்படின்னு. எனக்கு 10 வயசு இருக்குமா, அப்போ தான் எங்கள் அம்மா நான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து ஊசி போட்டேன்னு கூப்பிட்டு வந்தாங்க. நான் அடம் பிடிச்சேன்னா, ஆனால் எனக்கு போட்டு விட்டாங்க. திரும்பி பார்க்குறேன், அம்மாவை காணோம். ஒரு பிளாக் கலர் கோட் போட்டு வந்தவங்க என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறானா. இது எல்லாத்தையுமே வீயுமே கேட்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த போலீஸுமே பார்க்குறாங்க, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானோ அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம், சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கேங்ஸ்டரை தான் பார்க்க போகிறான். உங்களுக்கு சுகா ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஞாபகம் இருக்கே, நான் அவனை அப்போவே வேலையை விட்டு துரத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. உங்களுக்கு நல்லது தானே ஒருத்தர் வேலையை விட்டு போனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேட்டு வராங்களா, வந்துட்டு வீட்டை தான் நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன், அவன் இருக்கான்ல, அதான் சுகா, அவர் அந்த கேங்ஸ்டரோட பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுமே அவனை லவ் பண்ணியிருக்கு. பட் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம், அந்த பொண்ணு விட்டுட்டா. இது சுகாவால் தாங்கிக்க முடியல. இதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்திருக்கான், அவங்களுமே துரத்தி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி. என்னடா இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நீங்கள் சொல்லுங்கள், இவனை நான் கூப்பிட்டு போய்க்கவா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, உனக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும், ஏன்னா அவன் நடிக்கிறானோ இல்லை என்ன பண்ணுறானோ யாருக்கு தெரியும் அப்படின்றாங்களா. டாக்டர் தான் சொல்கிறாங்க, இல்லை அவன் நடிக்கலாம் இல்லை, அவன் உண்மையை தான் சொல்கிறான், அவனுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, இப்போ அவன் 10 வயசு சுகாவாக தான் இருக்கான் அப்படின்றாங்களா. கேட்குறான், இல்லையா அவனுக்கு தான் எதுவுமே ஆகலையே, ஜஸ்ட்டு ஷாக் தான். ஆனால் ஷாக் மட்டும் ஆகலை, அவனுக்கு பின்னாடி தலையில் அடிபட்டு பிளட் வந்துச்சு, நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சுகா பின்னாடி பார்க்குறான். பார்த்தா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கா, அதில் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இதனால் இவனுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவன் இப்போதைக்கு பழசெல்லாம் மறந்துட்டான், பட் அவனுக்கு எப்போ வேணாலும் எல்லாம் ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதனால தான் போலீஸ் பயப்படுறாரு. இல்லை வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்றாங்களா. பட் சுகா இருக்கான் இல்லையா, அந்த போலீஸை பார்த்து பயப்படுறான். நான் போகமாட்டேன் அப்படின்னு அழுகுறானா. கையை போய் பிடிச்சிக்கிறான். ஸோ அவனை விடவே மனசு இல்லை. போலீஸ்கிட்ட தான் கேட்குறான், நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வேணால் அடிக்கடி வீடியோ கால் பண்ணுங்கள், அடிக்கடி எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வியையும் சுகாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. வியோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் நீங்கள் சுகாவை பற்றின டீட்டெயில் எனக்கு அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இருக்கா இல்லையா, அவன் ரூம் எடுத்து தங்கியிருப்பான், அங்கே தான் இப்போ கூப்பிட்டு போகிறான் சுகாவை. சுகா பார்க்குறான், எனக்கு பசிக்குது அப்படின்றானா. ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கு அவன் பண்ணுறது. நீ இப்படியே இரு, நான் உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதற்காக எடுத்துகிட்டு வரான். ஸோ சுகா பார்க்குறான், எனக்கு ஊட்டி விடு அப்படின்றானா. அழகாவையும் ஊட்டி விட்டுட்ருக்கான். அண்ட் தென் இப்படியே அந்த டே போகுதா. இப்படியே ஹாஸ்பிட்டல் வர்றது, இந்த போலீஸ்க்கு அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம சுகாவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் இப்போ அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க வீக்கு. நீ எப்போ வரேன்னு சொன்ன, இப்போ அந்த பையனுக்கு ஓகேவா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க.
வீ சொல்கிறான், அம்மா இதெல்லாம் நான் ஊருக்கு வந்து சொல்கிறேம்மா, ஆனால் இப்போ அந்த பையன் என் கூட தான் இருக்கான் அப்படின்றாங்களா. அதை காட்டுறாங்க. சுகாவை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது அவங்க அம்மாவுக்கு. சரி நீ அவனையும் கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்களா. கண்டிப்பாம்மா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறான். இதுக்கப்புறம் சுகா கிட்ட போய் சொல்கிறான், சுகா நம்ம என் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறேன்னா, அப்போ இதுவும் வீடு இல்லையா. இல்லை நான் இங்கே சும்மா படிச்சிட்ருக்கேன், அதுக்காக தான் இங்கே இருக்கேன். இன்னும் 1 மந்த்தில் எனக்கு கிராஜுவேஷன் ஆகிரும், அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறானா. அதுவா, நான் இப்போ யூனிவர்சிட்டி படிக்கிறேன்னா எனக்கு அதெல்லாம் முடிஞ்சிடும், நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அங்கே நான் போய் கண்டினியூ பண்ணுவேன் எல்லாத்தையும் அப்படின்றானா. அப்போ நான் என்னை கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்குறானா. உன்னை கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கண்ணத்தை டச் பண்ணிட்டு, சரி வா தூங்கு வா, 1 மந்த் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போகலாம் ஓகேவா அப்படின்றானா. போகலாம் நானும் வரேன், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வீர்காலையாக பார்த்துட்டு, கண்டிப்பாக வாங்கி தரேன், பட் நீ நல்ல பிள்ளையா, நான் காலேஜ் போகும்போதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கணும், எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, நான் இங்கே அவனுக்காக சமைச்சு வச்சுருக்கேன், அதை நீ சாப்பிட்ணும் ஓகேவா அப்படின்றானா. சாப்பிட்றேன் அப்படின்னு சுகா சொல்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த கொஞ்ச நாள் போகுது. நம்ம இருக்கான் இல்லையா, கிராஜுவேஷன் டேங்கவும் கிளம்பிட்டுருக்கான். சுகா பார்க்குறான், எனக்கும் இது தரியா அப்படின்றானா. வீக் அப்படியே க்யூட்டாக இருக்கும் கேட்குறது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போ 2 பேரும் போயிட்டுருக்காங்களா. நம்ம சுகா இருக்கான்ல, வீயோட கோட்டை பிடிச்சி பார்த்துட்ருக்கான். நம்ம வீக்கு புரிஞ்சுது இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு. சரி இப்போ அப்படியே கிராஜுவேஷன் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் அப்படியே உட்காந்துருக்கான். சுகாவை உட்கார வச்சுட்டு, நான் இரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, போட்டிருப்பான் இல்லையா மேலே கோட்டை, அதை கழட்டி சுகாவுக்கு போட்டு விட்டு, நீ இங்கே இரு, நான் எனக்கு இன்னொரு கோட்டு வாங்கிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஜுவேஷன் கோட் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு இப்போ அப்படியே அதெல்லாம் போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா. சுகா தூரமாக நின்றுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் வேகமாக ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து, இதுதான் சுகா, இவன் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் பையன் அப்படின்னு சொல்கிறானா. இது வரைக்கும் நீ இன்ட்ரோ கொடுத்ததே இல்லையடா, இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், குழந்த மாதிரி இருக்கான் அப்படின்றாங்களா. நான் ஒன்றும் குழந்தெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். இவன் என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், எனக்கே பிடிச்சிரும் போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்களா. பார்க்குறான், டேய் கம்முன்னு இருங்கடா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றானா. இதுக்கப்புறம் சுகா இருக்கான்ல, எனக்கு உங்களெல்லாம் பிடிக்காது, எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீயோட கையை பிடிச்சிக்கிட்டான். அப்போ இருக்கான்ல, சரிடா நீங்கள் 2 பேர்த்தையும் சேர்ந்து ஃபோட்டோ எடு அப்படின்றான். சுகாவும் வீ நிற்கிறாங்களா. இப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே கரெக்டாக நம்ம வீயோட அம்மாவும் சிஸ்டரும் வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, பின்னாடி இருந்தால் அவங்களுமே போஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. வீக்கு சந்தோஷம், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் சிஸ்டரும் வந்து ஹக் பண்ணுறாங்களா. நம்ம சுகாவுக்கு கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கேனா கோவமா. இதை நோட் பண்ணுறான், என்னாச்சுடா இவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு. அப்போது அம்மா இருக்காங்கல்ல, யார் அந்த சுகா, நீ சுகான்னு சொல்லுவல, யார் அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா இதோ இவன் தான் சுகா அப்படின்றாங்களா. சுகா வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே இருக்கான் அவங்க அம்மாவை. ஏன் சுகா என்னை பார்த்து முறைக்கிற, அது நீங்கள் வந்தோடனே ஹக் பண்ணுறீங்கள, அது எனக்கு பிடிக்கல அப்படின்றானா. எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு வந்துடுது. ஆக்சுவலி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். சுகா எல்லாத்தையும் மறந்துட்டான், அந்த மாதிரி எல்லா விஷயமும். அவங்க அம்மாவுமே, சரிப்பா சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்றாங்களா. நம்ம வீட்டுக்கா, அது வீடு இல்லை அப்படின்றாங்களா. இல்லையே அது உனக்கும் வீடு தான், போகலாமா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ அந்த குட்டி தங்கச்சி இருக்குல்ல, அது வந்து நம்ம சுகாவுக்கு சாக்லேட் கொடுக்குறா. இதை பார்த்துட்டு, எனக்கா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் உனக்கு தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறானா. இது நம்ம வீட்டுக்கு காண்டாகுது. என்ன பண்ணுறீங்க நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விட்டுறானா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, டே அண்ணா தங்கச்சி மாதிரி தானேடா, ஏன்டா விலக்கி விட்டுற அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இல்லைம்மா, அவள் பாருங்க இவ்வளோ சிரிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதான் க்யூட்டாக நம்ம சுகா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். தென் இதுக்கப்புறம் 4 பேருமே இப்போ தங்கியிருக்கா அந்த வீட்டுக்கு வராங்களா. அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அதான் நம்ம வீயோட சிஸ்டர், அது ஃபுல்லாக சுகா கூட சுற்றிட்டுருக்கு. சுகா ஃபுல்லாக அந்த பிள்ளை கூட இருக்கானா. இது நம்ம வீட்டுக்கு பிடிக்கல. சுகா அப்படின்னு கூப்பிடுறானா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையோ, அங்கவே இருக்க அப்படின்னு கேட்குறானா. இல்லை அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானா. அப்போ அந்த பொண்ணு, ஏன்னு இப்படி பண்ணுற, எனக்கு சுகாவை கூட நானும் சுகாவும் விளாட்றோம் அப்படின்னு சொல்லுதா. ஆக்சுவலி அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து 12th படிச்சிட்ருக்கு. நம்ம சுகா அப்படி இருக்கிறது, சுகா அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் சுகா கேட்குது, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சுகா கூட இருக்கா. நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறான் சுகா, அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருக்கான். ஆனால் சுத்தமாக கண்டுக்கலையா. வீக்கு கோவம் வருது. அம்மா நம்ம ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறானா.
நானும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கை தூக்குறான். வேணாம், நீ இங்கே இரு, உனக்கு தான் அவ கூட இருக்க பிடிச்சிருக்குல்ல, அவ கூட இரு, நான் கிளம்புறோம் அப்படின்னா. சுகா நீ கவலைப்படாத, நானும் தான் ஊருக்கு வருவேன் அப்படின்றாங்களா. ஓகே, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்றானா. நீ அவ கூட இருந்தேன்னா நான் உன்னை விட்டு போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்கான். அம்மா சிரிக்கிறாங்க. டேய் ஏன்டா அவனை இப்படி பண்ணுற, பாவம்ல அப்படின்றாங்களா. அம்மா அவன் பாவமா, முன்னாடிலாம் என் கூட தான் சுற்றிட்டு இருந்தான், இப்போ பார்த்தியா. சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. தென் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம சுகாவுக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அழுக வருது. ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறாங்களா. தெரிலையே, அம்மா என்னை விட்டு போனாங்கல்ல, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றானா. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, வீயோட அம்மா, அழகாக தலையில் தடவை கொடுத்துட்டு, இனிமேல் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன் அப்படின்றாங்களா. பார்க்குறான். என்னது அப்படின்னு கேட்குறானா. பாருங்க கோவப்படுறான். எனக்கு நீங்கள் அம்மாலாம் வேணாம் ஆண்டி, எனக்கு அம்மாவே பிடிக்காது, எனக்கு அம்மாவே வேணாம் அப்படின்றானா. ஆக்சுவலி இப்படி நடந்துச்சுல்ல, அதனால எனக்கு அம்மாவே வேணாம் அப்படின்றான். சரி நீ என்னை ஆண்டினே கூப்பிடு ஓகேவா அப்படின்றாங்களா. நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலைப்பா, இவன் நமக்கு பிரதர் ஆகிடுவானோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான். ஐயோ என்ன இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ளே வந்து அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான். சுகாவை எட்டி பார்த்துட்ருக்கான். இதான் அந்த குட்டி பொண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நோட் பண்ணுது. ஆமாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்து கேட்குதா. இல்லையே ஒன்றும் இல்லையே, நீ ஏன் சுகாவை ஒரு மாதிரி பார்க்குற, நான் சுகாவை ஹக் பண்ணா திட்டுற, எதுக்கு இப்படி பண்ணுற, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்குறா. அது போய் வந்து தங்கச்சியை ஹக் பண்ணிட்டேன். ஆமாம் நீ பாசக்கார தங்கச்சியில், எனக்கு உன் மேலே இருக்காது அக்கறையா, நீ யார் கூட பேசினாலும் எனக்கு கோவம் வரும்ல அதான் அப்படின்றானா. டேய் நம்பிட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உனக்கு சுகாவை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்குறானா. டேய் என்னடி பேசிகிட்டு இருக்க, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கோ அப்படின்றானா. இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கான் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம சுகாவை கூப்பிட்டு போகிறான். அங்கே அந்த கேங்ஸ்டர் இருக்கான். அவனை பார்த்தோன்னே சுகாவுக்கு தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம இருக்கான் இல்லையா, சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, நல்லது அப்படின்ற மாதிரி கிளம்புறான். இப்போ கரெக்டாக அந்த பொண்ணுமே வருது, அதான் சுகாவை லவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு சுகாவை பார்த்தோன்னே அதுக்கு அழுக தாங்கலை. என்ன சுகா இப்படி ஆயிட்டால, ஸோ அதனாலே சுகாவை லவ் பண்ணியிருக்கோம், அப்பா அப்படி சொல்ல தானே விட்டுருக்கோம். சுகான்ட்டு பின்னாடியே போதான். சுகாவுக்கு தான் ஒன்றுமே ஞாபகம் இல்லையே. இவையா என் பின்னாடியே வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறானா. அவன் மனசுக்குள்ளேயே ப்ளீஸ் சுகா அவகிட்ட மட்டும் போயிடாத அப்படின்னு ப்ரே பண்ணிகிட்ருக்கான். அப்போ சுகா இருக்கான் இல்லையா, எனக்கு இவங்கெல்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும், நீ வேணும், ஆன்ட்டி வேணும், அப்புறம் பாப்பா வேணும் அப்படின்றானா. ஆக்சுவலி பாப்பான்றது நம்ம வீயோட சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளை தான் அப்படி சொல்கிறான். அவ்வளோ சந்தோஷம், சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு பார்க்குது. சுகா உனக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்கலையா, ஏன் சுகா அப்படி பண்ணுற. அப்போது கோவம் வருது. சுகா நீ இப்போ எங்கே உட்கார, நான் வரேன் அப்படின்றானா. திட்டுறான். உன் அப்பா சொல்லிட்டாருன்னு அவளை விட்டு போனல, அப்போ உனக்கு தெரிலையா அவன் சுகான்னு, அவனை ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுற, வீடு அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான், புது லைஃப்பில் இருக்கான், இனிமேல் நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன், நான் கேர் பண்ணிப்பேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த பொண்ணுக்கு ஷாக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குதா. என்ன எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் பின்னாடி வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை அந்த போலீஸுமே கேட்டுடுறாங்களா. கோவம் வருது. நீ என்ன நினச்சி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தெரியுதா அப்படின்றாங்களா. ஏன் இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன, அவனுக்குமே என்னை பிடிச்சிருக்கு, எனக்குமே அவனை பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன், அவனை நான் என் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்களா. அவருக்குமே நல்லதாக தான் தோணுது. ஆக்சுவலி அப்படி போக தானே சுகாவுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, மறுபடியும் அவன் கெட்டது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கூடயே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தென் இப்போ 2 பேருமே ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறாங்க. அங்கே அவங்க அம்மாலாம் நின்றுட்டுருக்காங்களா. அந்த ட்ரெயின் சவுண்டு வர சுகாவுக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காரானா. புரிஞ்சிருது. அம்மா நாங்கள் பஸ்ஸில் வரோம், நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பஸ்ஸில் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சுகாவை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சுகா நார்மலாகவே இருக்கான். மறுபடியும் ஹக் பண்ணிட்டு அழுகுறானா. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னாச்சுன்னு எனக்கு தெரில,
எனக்கு ஏதோ விட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அழுகுறானா. இல்லை இல்லை கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, நான்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்றானா. அப்படியே நம்ம சுகா சிரிச்சிட்டே ஹக் பண்ணிக்கிறான். அந்த இப்போ அப்படியே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா அப்படியே நம்ம வி மேலே சாயிறானா. வி அப்படியே அழகாக ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறான். எடுத்துட்டு சுகா நான் இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், சாரி, எனக்கு நீ அந்த ஷாக்கானன்னு தெரிஞ்சுமே நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போனல, இது ஏன் தப்பு தான் அப்படின்றானா. சுகா அப்படியே பேசுகிறான். வி, இது நீ பண்ண தப்பு இல்லை, எனக்கு அதை பார்த்து பயம்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு கேட்குறானா. வி சிரிச்சிட்டே சரி உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறான். இல்லையே எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தட்டி கொடுக்குறியா அப்படின்றானா. வி அழகாக தட்டி கொடுத்துட்ருக்கான். சுகா அப்படியே தூங்கிடுறான். தென் இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. இவங்க இறங்க வேண்டிய பிளேஸ்னே வந்துடுதா. சுகா பார்க்குறான் இப்போ நம்ம வி இருக்கிறது வில்லேஜ்லையா. சுகா பார்க்குறான் அங்கே நிறைய குட்டி குட்டியாக மின்மணி பூஜைலாம் பறக்குதா. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாகிடுது. வி எங்கே பாரு லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக போகிறானா. அப்போ வி இருக்கான்ல, டக்குன்னு சுகாவை பேக் ஹக் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு சுகா அங்கே பாரு கீழே என்ன இருக்குன்னு பார்த்து போ அப்படின்றானா. ஆக்சுவலி அது வயல்ல, ஸோ விழுந்துருவான்ல, அதனால அப்படி சொல்லியிருப்பான். சுகாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. எனக்கு அது வேணுமே அப்படின்றான். ஆனால் அது பாவம்ல, நம்மளை பிடிச்சி ஒரு ரூமில் அடைச்சி வச்சா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு அப்படின்னு கேட்குறானா. அதுவா நான் அழுவேன், அப்போ அதுவும் அழுவும்ல, பாவம்ல, அது ஜாலியாக பறக்கட்டும் அப்படின்றானா. பறக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் வி அழகாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். சுகாவுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருது. நம்ம அங்கே போவேணா, அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்கும் லைட்லலாம், இந்த லைட்லலாம் சவுண்டே இல்லை, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்றானா. ஆக்சுவலி கார் பஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அதில் லைட் வரும்ல, அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பான். அப்போது உனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றான். அப்போது நீ என் கூடயே இங்கே இருந்துடுறியா அப்படின்னு கேட்குறானா. இங்கே இருப்பேன், உன் கூட இருப்பேன், நீ எங்கே கூப்பிட்டு போனாலும் உன் கூட வருவான் அப்படின்னு சொல்கிறான். வி இருக்கான்ல, இப்போ அழகாக ஹக் பண்ணி சுகா நீ என்னை விட்டு போகாத, ஓகேவா, என் கூடயே இருக்கியா அப்படின்னு கேட்குறானா. நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். அந்த இப்போ அப்படியே ஃபைனலாக வீட்டுக்குமே ரீச் ஆகிடுறாங்க. அம்மா தான் கூப்பிடுறாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போன அடுத்த செகண்டு வியை மறந்துடுறான், சிஸ்டர் கூட இருக்க ஆரம்பிச்சிடுறானா. வி பார்க்குறான், டேய் இப்போ தானடா என் கூட இருப்பேன்னு அதுக்குள்ளே வா அப்படின்னு கேட்டுட்டு பார்க்குறான். இதுக்கப்புறம் சுகா இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். வி தான் வா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படியே அங்கே ஹாட் வாட்டர்லாம் இருக்கா, அதிலலாம் குளிச்சிட்ருக்காங்க 2 பேரும். வி பார்க்குறான். சுகா அப்படின்னு கூப்பிடுறானா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்றானா. அது எனக்கு தெரியும் அப்படின்றானா. இதெல்லாம் மட்டும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறானா. நாங்கள் ஒரு படம் பார்த்தோமா. யாரு கூட பார்த்த? உன் சிஸ்டர் கூட தான். அதில் அந்த பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணை பார்த்து நீ க்யூட்டாக இருக்கன்னு சொல்லுவான். நான் என்ன பொண்ணா, நீ ஏன் என்னை பார்த்து க்யூட்டாக இருக்கன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறானா. அப்படிலாம் இல்லை, என் பையன் கூட க்யூட்டாக இருப்பான் தெரியுமா, நீ அவ்வளோ க்யூட்டு சுகா அப்படின்றானா. நான் க்யூட்டா இப்படி சொல்லிட்டு அந்த பையனுக்கு என்ன திரும்ப பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வி பார்க்குறான். என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இதோ இப்படி தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறானா. வி பார்க்குறான். அவனுக்கு ஷாக்கு தாங்கலை. டேய் இதே மாதிரி தான் அந்த பொண்ணுமே ஷாக்கானா அப்படின்னு சொல்கிறான். நீ இதெல்லாம் அந்த படம் பார்த்து சொல்லிட்டு இருக்கியா, இல்லை நீயா சொல்கிறியா அப்படின்னு கேட்குறானா. அந்த படத்தில் இப்படி தான் இருந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா இப்படி தான் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்றானா. அப்போ நீ சிஸ்டர் கூட பார்த்தியா அப்படின்னு கேட்குறானா. உன் சிஸ்டர் யார் தெரியுமா, அந்த ஹீரோவுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்துச்சு, அதுதான் உன் சிஸ்டர் அப்படின்றானா. என்ன சொல்ல வர, நீ உன்னை ஹீரோயின் சொல்லிக்கிறியா. இல்லை நான் தான் அந்த ஹீரோ, அவன் என் தங்கச்சி, நீ தான் அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறானா. அப்புறம் அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு வி கேட்குறானா. அப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணை அழகாக பார்த்துக்கிட்டான், நிறைய பார்த்துக்கிட்டான், நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்றானா. வி பார்க்குறான். அப்போ நீயும் என்னை பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறானா. நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். இதுக்கப்புறம் அப்படியே 2 பேர் குளிச்சுட்டு வீட்டுக்கு வராங்களா. தென் 2 பேரும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகுது. மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்களா. அந்த டைமில் சிஸ்டர் அப்படியே ஸ்கூல் கிளம்பிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வி இருக்கான்ல, அவன் என்ன ஸ்கூல் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறானா. கிளம்பிட்டான்னா அண்ணா நீங்கள் வரீங்களா 2 பேரும் என்னை விட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. வியுமே கண்டிப்பாக வரேன் சுகா, அவனுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 3 பேருமே கிளம்புறாங்க. அந்த பொண்ணு அப்படியே முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்களா. இதை பார்த்துட்டு 2 பேத்துக்கும் நடுவில் போய் நின்றுக்கிட்டா. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. வந்துட்டு
"ஏய் இதெல்லாம் யாரு உங்கள் பிரதரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "ஆமாம், இவர் என் பிரதர், இவர் என் சுகா" அப்படின்ற மாதிரி சொல்லுதா. "ஏய்" அப்படின்னு பார்க்குறான். "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குதா. "அவனும் உனக்கு பிரதர் தான்." "இல்லைல்ல, அவன் எனக்கு பிரதர்லாம் கிடையாது, நீ மட்டும் தான் எனக்கு பிரதர், அவர் எனக்கு" அப்படின்னு சொல்லுதா. அப்படியே பார்க்குறான். "ப்ரோ, நான் இதை தான் சொன்னேன், உனக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்குல்ல, ஃபீலிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குதா. வீக் ஒரு மாதிரி ஷை ஆகுது. "சரி நான் கிளம்புறேன், அடுத்து என்ன பிளான் போட்டிருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி. "வேறு ஒன்றும் இல்லை, கரோக்கிக்கு அவனை கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. "சரிண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் கிளம்ப" சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுமே கிளம்பிடுது. இதுக்கப்புறம் கரோக்கிக்கு தான் 2 பேரும் போகிறாங்க. சாங்ஸ்லாம் போட்டு அப்படியே நம்ம பாடிட்டுருக்கானா. நம்ம சுகா அதை நல்லா கவனிக்கிறான் அந்த சாங்கை. இதுக்கப்புறம் இப்போ அடுத்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இல்லை, இந்த டைம் நான் பாடுறேன்" அப்படின்றான். சுகா பாட ஆரம்பிக்கிறானா. இது நம்ம வீக்கும் ஷாக்கு. "ஹே எப்படி?" அப்படின்னு ஷாக்கில் நிற்கிறான். அதுக்கு நம்ம சுகா, "நீ இந்த பாட்டை தானே அடிக்கடி கேட்ப, எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சுகா சொல்லிட்டுருக்கான். அந்த டைமில் அழகாக பேக் ஹக் பண்ணி "நானும் பாடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே சுகாவோட கை மேலே படுதா. அது பார்த்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகிடுது. சிரிச்சுட்டே 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டே ஆடிட்டுருக்காங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். "வார்த்தையில் காதலை சொன்னாய், என் வாலிபம் முடிந்ததடி, உன்னை கலந்த பின் நான் சென்று குடித்தால் கடல் குடிநீராகுமடி, கவிதை ஓ இது கவிதை, இன்னும் கற்பனை செய்வோமா, உயிரை இடமாற்றி நம் உதடுகள் சேர்ப்போமா, அம்மம்மா நுழைவிரல் தொட்டே என் இதயம் பதறியதே, ஆழங்கள் தொட என்னாகும் என் உயிரே சிதறியதே, நீ தீண்டினாள் ஹோ ஹோ உயிர் தூண்டினாள் ஹோ, நீ தீண்டினாள் உயிர் தூண்டினாள் நெஞ்சில் பூக்குழான் வெடிக்கிறதே, பெண்ணுக்குள் இத்தனை சுகமா அந்த பிரம்மனின் திறவாக, எனக்குள் தூங்கிய சுகத்தை இன்று எழுப்பிய விரல் வாழ்க." இப்போ நம்ம அப்படியே சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, "அடியே சுகவகையே இன்னும் 1000 கோடியடி, கண்ணே கொஞ்சம் விளைந்தால் என் கற்பனை நீளுமடி." சுகா அப்படியே ஷை ஆகிக்கிட்டே, "வெட்கத்தை உன் முத்தத்தால் நீ செலவை செய்து விடு, பெண் தேகம் ஒரு பேரேடு உன் பேரை எழுதி விடு." 2 பேரும் இப்படியே ஹாப்பியாக பாடிட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம சுகா கேட்டான்ல, அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கான். "என்ன?" அப்படின்னு கேட்குறானா. "நீ என்கிட்ட ஒன்று கேட்டல்ல, அது பண்ணவா?" அப்படின்றானா. "நான் என்ன கேட்டேன்? நீ சொன்னியே." "என்ன சொன்ன?" "அதான் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பாடினியே, உன்னோட வெட்கத்தை என்னோட முத்தத்தால் செலவு செய்ய சொல்லி பண்ணட்டா?" அப்படின்னு கேட்குறானா. சுகா பார்க்குறான். "டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க?" அப்படின்றானா. வீக் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. "ஹேய், நீ எப்பொழுதும் இப்படிலாம் பேச மாட்டல்ல, என்ன இப்படி பேசுகிற?" அப்படின்னு கேட்குறான். சுகா இப்போ அப்படியே நார்மல் ஆகுறான். அதான் இவ்வளோ நேரம் குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, நார்மலாகி, "நீ என்னை இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்ட, அதுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்றான். "நீ என்ன பேசிகிட்ருக்க?" அப்படின்னு கேட்குறானா. சுகா பார்க்குறான். நீ என்னை பார்த்துக்கிட்டல, அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன்" அப்படின்றான். "நீ நீ என் சுகா மாதிரி இல்லை" அப்படின்றானா. "ஆமாம், நான் சுகா கிடையாது" அப்படின்றான். "என்ன சொல்கிற நீ?" "ஆமாம், நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு அந்த டாக்டர் பேசினது, போலீஸ் பேசினது, இதெல்லாம் நீ மட்டும் கேட்க கிடையாது, நானுமே தான் கேட்டேன். எனக்கு புரிஞ்சிச்சு என் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு. நான் ரொம்ப மோசமானவனாக இருந்திருக்கேன்ல, ஆனால் எனக்கு உன் கூட இருந்த ஒரு நிமிஷமும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரில, எனக்கு பாஸ்ட் எதுவுமே ஞாபகத்துக்கும் வரல, ஆனால் அவங்க சொல்லும்போது நான் எவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கேன்." பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணு வந்தது அதெல்லாம் எனக்கு அவள் யாருன்னே தெரியாது அப்போ கூட. ஏன் எனக்கு இப்போயுமே யாருன்னு தெரில. நீங்கள் எல்லாம் பேசினது தான் எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நான் ரொம்ப கெட்டவன், என்னை ஜெயிலுக்கு அமுச்சிடுங்க அப்படின்றானா. பார்க்குறான். சுகா இப்படிலாம் பேசாத அப்படின்றானா. "என்னால் முடியல, என் பாஸ்ட் லைஃப் அப்படி மோசமாக இருந்திருக்கு" அப்படின்றானா. இப்போ நம்ம இருக்கான்ல, சுகாவோட கையில் அப்படியே அவன் கையை கோர்த்து, "இங்கே பாரு சுகா, உன் பாஸ்ட் லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீ அதுக்கான தண்டனையுமே அனுபவிச்சிட்ட. இது உன்னோட நியூ லைஃப், சரியா? நீ உனக்காக வாழு. நான் உனக்காகங்கிறது மற்றவங்களுக்கு பிடிச்சி இல்லை, உனக்கு பிடிச்சதே பண்ண சொல்ல. எனக்காக வாழு" அப்படின்றானா. "இப்போ தான் உனக்காக வாழுன்னா?" "ஆமாம், நான் தானே நீ, அப்போ நீ எனக்காக தானே வாழணும்" அப்படின்றானா. சுகாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. "ப்ளீஸ் சுகா, என்னை விட்டு போகாத, என் கூடயே இரு" அப்படின்றானா. அப்போது சுகா அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு, "உன்னை விட்டால் நான் எங்கே போவேன் சொல்லு" அப்படின்றானா. பார்க்குறான். டைட்டாக ஹக் பண்ணிட்டு,
சுகா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை விட்டு போகாத அப்படின்றானா. சுகாவை அப்படியே நீல் டவுன் போட்டு நிறைய டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறான். நான் ரொம்ப கெட்ட பையன் அப்படின்றானா. இல்லை, இப்போ நீ குழந்த, நீ ரொம்ப நல்ல பையன், சுகா பேபி அப்படின்னு கூப்பிடுறானா. சுகா கேட்குறான், நான் உன்னோட பேபியா அப்படின்னு. ஆமாம், நீ என்னோட பேபி தான்ல, சுகா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிஸ் பண்ணுறான். சுகா பார்க்குறான், அவனுக்கு சிரிப்பு தாங்கலை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன் வி, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட இன்னசென்ட் லவ் சுகா பேபி. நம்ம டிஎன்பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.